நான் இங்க இருக்கேன். வாங்க வாங்க. என்னடா ரோஹிணி மேட்ச்ல எந்த ரியாக்ஷனுமே இல்லையன்னு பார்த்தேன். பரவாயில்ல, என் வீடு தேடி வந்துட்டீங்க. என்னது? இது உன் வீடா? பேசுவ. என் அப்பா கோர்ட்ல அன்னைக்கு உண்மையை சொல்லி உன்னை வெளில துரத்திருந்தாருன்னா நீ நடுத்தர நின்று இருப்ப. பெருந்தன்மை விட்டார்ல, நீ இவ்ளோ பேசுற. டேய், உனக்கு வெக்கமா இல்ல? புதுசா என்ன புருஷன் மேல அவ்வளவு பாசம்? ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணும் நீயும் பாக்குற. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. முதல்ல 2 பேரும் இங்க கிளம்புறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? ஆம்பளைங்க இல்லாத வீட்ல 2 ரவுடி பசங்க வந்து கலாட்டா பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? போலீஸ் என்ன கூப்பிடு, என்ன நடக்குதுன்னு பாத்துறலாம். சும்மா துள்ளாத தம்பி. மரியாதையா 2 பேரும் கிளம்புறீங்களா? என்ன மச்சினனையும் தம்பியும் தூண்டி விட்டு அமிச்சிருக்கலாம் அந்த ரோஹிணி. அவன் நேரடியா என்கிட்ட மோதி வாங்குனதெல்லாம் பத்தலையா என்ன? இல்ல டைவோர்ஸ் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காளே சாந்தி, அவ தூண்டி விட்டாளா? எவ தூண்டி விட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தொலைச்சிடுவேன். நீங்க 2 பேரும் கலாட்டா பண்ண வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போங்க போங்க, போய் அவன் வேலைய பாருங்க. என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்குங்க. அவன் பிரச்சனை தீர்க்க தெரியல, வந்துட்டானுங்க பெருசா பேச. என்னடி விட்டா? உன்னால உன் பிரச்சனை தீர்க்க முடிஞ்சதா? கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆகுது, உன்னால அப்பாவை முடிஞ்சதா? உன் பொண்டாட்டிய புள்ளத்தாச்சி ஆக்க முடிஞ்சதாடா? என்னடி விட்டா பேச? வந்துட்டான் பெருசா வீரமா ஒரு பொம்பளை அடிக்க. கார்த்திக், உன் கதையாவது பரவாயில்ல, ஊராம் புள்ளைய உன் புள்ளன்னு சொல்லிக்கிற. என்ன அடிக்க வரியா? உன்னையும் உன் குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன். யாரு ஜெயிலுக்கு அனுப்புறது? ஏய், இத பார். நீ, உன் சம்பந்தி ஸ்ரீனிவாசன், அந்த கந்து வெட்டிக்காரன் 3 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் தப்பு செஞ்சீங்க, இப்ப என்னெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். கைதி கோவிந்த உன் வீட்டுல தங்கிட்டு இருந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப சாமர்த்தியமா பிளான் பண்ணி நல்லா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டேன். கோவிந்தன் என்ன பண்ண போற? இங்க பார், நீ எங்களோட நிம்மதியெல்லாம் கெடுக்கலாம்னு நினைக்கிற, ஆனா உன் நிம்மதியை நீயே கெடுத்துக்க போற. உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, போலீஸும் தான். கைதி கோவிந்த பிடிபட போறான். அதுக்கப்புறம் என்ன? அக்கா உள்ள போக வேண்டியதுதான். ஏய், ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். ஜாக்கிரதை. என்னம்மா இந்த அபிராமி ரொம்ப மோசமான பொம்பளையா இருக்கு. இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிற. மதன் கிட்ட டைவர்ஸ் வேணும்னு சொல்லி இவ தான் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கா. இன்னைக்கு நானா கோர்ட்ல வந்து டைவர்ஸ் கேட்கல, அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி டைவர்ஸ் கேட்க வச்சாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றது தப்பு இல்லையா? நானும் கேள்விப்பட்டேன்பா. என்னம்மா இது? என்னைக்கோ அவங்க அப்பா ஜம்பு சாகும்போது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரா, அதை வேத வாக்கா வச்சுக்கிட்டு இவ்வளவு தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் மாறமாட்டாமா. அவ தம்பியை கட்டிக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்ன்ற, அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஷாம் பத்தி தான் நம்ம நினைக்கணும். அபிராமி திறந்தனுங்கிறதுல எனக்கும் உடன்பாடுதான். சாந்திகாவும் அதுக்கு தானே போராடுறாங்க. என்னம்மா போராடுறாங்க? போராடிட்டு தான் இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? என்கிட்ட சொல்லுமா, ஒரே நாள பாத்திரம் என்னன்னு. காலையில எழுந்ததுல இருந்து ஆர்கே ஃபேமிலிக்கு என்ன தொலை கொடுக்கலாம் தானே அபிராமி யோசனை பண்றா. எல்லா மாற்றமும் காலத்தால நடக்கும், இதுவும் நடக்கும்பா. அதான் ஏன் ஆசையம்மா. பாப்போம்.
ரோகிணி, தூக்கம் தானா வரணும். இப்படி மாத்திரை போட்டு வரவழைச்சா அது உடம்புக்கு ஆகாது. தூக்கம் வரலைங்க, நான் என்ன பண்றது? ரோகிணி, அழுவாத அழுவாத அழுவாத. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு. என் தங்கல தூண்டா. அழாதடா செல்லம். எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலும் குழந்தை புரண்டாலே முடிச்சுக்குவா. இப்படி அசந்து தூங்குறாளே, உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். ஹலோ அம்மா, நான் மதன் பேசுறேன். என்னப்பா, என்னாச்சு? இந்த நேரத்துல போன் பண்ற? இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு தூக்கமே வரலம்மா. ஏன், என்னப்பா நடந்துச்சு? ரோஹிணி படுற வேதனைய என்னால பார்க்க முடியலம்மா. முன்னெல்லாம் படுத்தா உடனே தூங்கிடுவா. இப்போ தூக்க மாத்திரை போடலைன்னா அவளுக்கு தூக்கம் வரலையா. குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுவுதுமா. அது கூட அவ காதுல விழாம அவ தூங்கிட்டே இருக்கா. இப்பதான் நான் குழந்தைய சமாதானம் பண்ணி தூங்க வச்சேன். என் வேதனையை யார்கிட்ட சொல்றது? அந்த அபிராமி கொடுத்த டென்ஷன்னால ரோஹிணிய மாறிட்டாமா. ரொம்ப பயந்து போயிருக்கா. முகத்துல சிரிப்பே இல்லை. வாசல்ல யார் பெல் அடிச்சாலும் அபிராமி நினைச்சு பயந்துக்கிறா. இதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த வேதனையை அனுபவிக்கிறதுன்னு தெரியல. சாரிமா, உன் தூக்கத்தை நான் கெடுத்துட்டேன். அதனால என்னப்பா, விடியட்டும், நான் ரோஹிணி கிட்ட பேசுறேன். நீ மனசு போட்டு குழப்பிக்காத. சரிம்மா. யார் ராஜி போன்ல?
மதன் தாங்க ஃபோன் பண்ணா. ரோஹிணி அபிராமியை நினைச்சு பயப்படுறாளா? தூங்குறதே இல்லையா? மதனுக்கும் தூக்கம் வரலையா? ரோஹிணி தூங்குறதுக்காக மாத்திரை போட்டுதான் தூங்குறாளா? என் பெரிய பையன் இப்படி வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த அபிராமி நம்ம குடும்பத்து மேல இப்படி பழி போட்டுட்டாளே கடவுளே. ஹலோ. ஹலோ ரம்யா, நான் தான் ஷாம் பேசுறேன். எப்படி இருக்க? ஹாய் ஷாமனா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? யாடா, ஐம் ஃபைன். பிசினஸ் விஷயமா போனியே, எந்த அளவுக்கு இருக்கு? நம்மளால சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ, தட்ஸ் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாமனா. எனக்கு சந்தோஷம் இல்லையம்மா. என்னாச்சு? நான் ஃபாரின் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அக்கா பழையபடி அவங்க விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாமே. ஓ, உமா சொன்னலா? ரோஹிணி இப்ப நம்ம அக்கா அடிச்சது கரெக்டா ஷாமனா? வேணும்னே யாராவது போய் அடிப்பாங்களா? முதல்ல உங்களுக்கு புருஷன் வேண்டாம்னு தோணுச்சு, அப்ப டைவர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி கட்டாயப்படுத்தினால தான் டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பொய் ரம்யா. அந்த ஒரு விஷயத்துல அக்காவை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அக்காவுக்கு கோவம் வந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ரம்யா, அவங்க எதிர்விளைவுகளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்கம்மா. நான் இப்ப உனக்கு போன் பண்ணது கூட போலீஸ் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அக்கா கிட்ட போய் பேசு. நானா? ரம்யா, நான் போன்ல பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ நேர்ல போய் பேசுமா. நீ பேசினா அக்கா கண்டிப்பா கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும், அக்கா எமோஷனல் ஆக கூடாது, அவங்களுக்கு ஆகாது. ஏற்கனவே சாந்திகா கிட்ட பேசும்போதும் நான் போய் கேள்வி கேட்கும் போதும் மயக்கம் போட்டு விழுந்தவங்க தானே, அது ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி மறுபடியும் எதுவும் நடக்கூடாது. ரம்யா, நான் உங்ககிட்ட போன் பேசினேன்னு சொல்லு, எனக்கு இங்க வேலையை ஓடலன்னு சொல்லு. ஆர்கே மாமா குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லு ரம்யா. அவங்களால நமக்கு எந்த தீங்கும் இல்ல, நீதான் எடுத்து சொல்லணும். நம்மளை எடுத்து வளர்த்து ஆளாக்குன குடும்பத்தை பழி வாங்குறது நியாயமே இல்ல ரம்யா, நியாயமே இல்ல. அதே நேரத்துல அக்கா நினைக்கிற மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாரும் அக்காக்கு துரோகம் நினைக்கல. சும்மா ஆர்கே மாமா மேல பழி போடுறது சரியில்லை ரம்யா. இதெல்லாம் நீதான் அக்காக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். இதெல்லாம் எனக்கு புரியுது ஷாமனா, அக்காக்கு புரியணுமே. புரியுற மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும் ரம்யா. கெஞ்சு பேசி பாரு உங்க கிட்ட. ரம்யா, ஆர்கே மாமா மட்டும் அக்காவை அழிக்கணும்னு நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது. ஆர்கே மாமாவோட அமைதியை அக்கா தப்பா கணக்கு போட்டிருக்கா. நீதான் இதெல்லாம் சொல்லணும் ரம்யா. நீ முதல்ல அக்கா கிட்ட பேசிட்டு அப்புறம் எனக்கு போன் பண்ணு. சரி சரி, நீ உடம்பு பாத்துக்கோமா. நான் வைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஃபைன், தேங்க் யூ. மிஸ்டர் மதன், மீட்டிங் கன்வீன் பண்ணிருக்கீங்க, அஜெண்டாவே இல்லையே. சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். அன்பார்ந்த உறுப்பினர்களுக்கு வணக்கம். இந்த சேம்பரின் வரலாறு மிகவும் புனிதமானது. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், சமூக சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், மேதைகள், தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனக்கு முன் இந்த சேம்பரின் தலைவராக இருந்த என் அப்பா ஆர்கே அவர்கள் மிகவும் உன்னத நிலையில் இந்த சேம்பரை நடத்தியிருக்கிறார்கள். அவரின் சாதனைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவரது திறமையாலும் பேச்சாற்றலாலும் சேம்பரோட புகழ் பெருகிச்சு. அந்த அளவுக்கு புகழ் என் தலைமையில வரலனாலும் ஓரளவுக்கு திறமையோட நான் செயல்பட்டு வந்திருக்கேன். ஒரு சேம்பருங்கிறது மெம்பர்ஸோட வளர்ச்சிக்கு தானே தவிர அவங்க குடும்ப சண்டைக்காக இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கொயரிங்கிற பேர்ல போலீஸ் நம்ம சேம்பருக்கு வந்தது.
வந்தது மட்டும் இல்ல, நம்ம மெம்பர் அபிராமிங்கிறவங்கள விசாரிச்சிருக்கு. என் பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோ இல்லையோ, ஆனா அந்த சம்பவம் என்ன பர்சனலா பாதிச்சிருக்கு. இது நம்ம சேம்பரோட கண்ணியத்துக்கு உகந்ததா இல்ல. நான் தலைவரா இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிட்டு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால என் மனசாட்சி எடுத்த முடிவின்படி இந்த சேம்பர் பிரசிடென்ட்ன்ற பதவியை நான் ராஜினாமா பண்ண போறேன். இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என் நன்றி. என் ராஜினாமா கடிதத்தை நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஐ எம் சாரி, நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். தப்பு பண்ணது அபிராமி, அதுக்கு நீங்க எதுக்கு ரிசைன் பண்ணணும்? ஆர்கே சார் ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க. சார், சேம்பர் தலைவர்ங்கிற முறையில் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இத பத்தி நான் சொல்ல என்ன இருக்கு? சாந்தி நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சாம்பர் என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். விஜயகுமார் சார் கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு இந்த கூட்டத்தை முடிச்சுக்கிறேன். மிஸ்டர் மதன், நீங்க இந்த லெட்டர் கொடுத்ததுனால உங்க ராஜினாமாவை நாங்க ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. மெம்பர்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கன்வீன் பண்ணி அதுல பேசி தான் ஒரு முடிவு எடுப்போம். ஆமா, உங்க ராஜினாமா மறுபரிசீலனை செய்யணும். ஆமா 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 செய்யணும். செய்யணும் கண்டிப்பா. செய்யணும். ஆமா ஆமா செய்யணும் கண்டிப்பா.